வணக்கம். எங்க அப்பா இசை ஆல்பத்தை பார்த்தோம். அதில் பாசம், அப்பா மீடியா, எங்க அப்பா, ஏசப்பாவை பற்றி பாடல், பக்தியும் பாசமும் கலந்துருக்கு. ஒரு சிறப்பு என்னன்னா, இயேசுவை பற்றி பாட்டு பாடினாங்க. ஒருத்தர் வந்து அகிலாண்டேஸ்வரி வந்து பரிசா கொடுத்துட்டாரு. நமக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம் தான். இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. தமிழ் திரையுலகில் ஒட்டுமொத்த காமெடி நடிகர்களோட கண்ட்ரோலும் நம்ம பிஆர்ஓ கோவிந்தராஜ் கையில் தான் இருக்கு. அவரை பாய்ச்சிக்கிட்டா ஒரு நிமிடம் கவர் பண்ணி எடுக்க முடியாது. நம்ம இந்த வராது வடிவேலு, சந்தானம், சூரி, ஏன்னா ஹீரோ ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க கொண்டு உட்கார வச்சிருப்பாரு. கோவிந்தராஜ் சார் பாதி திரவத்தை கையில் வச்சிருக்கீங்க. சரி, இந்த விழாவுக்கு மிக சிறப்பு, சரியான சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இயக்குனர், எங்களுக்கெல்லாம் ஆசான் கே பாக்கியராஜ் அவர் வந்தது. அவர் ஆசீர்வாதம் வந்து நம்ம லக்ஷனாவுக்கு அப்பாவோட ஆசீர்வாதம் மாதிரி, ஏசப்போட ஆசீர்வாதம் மாதிரி. பாடல் வந்து பக்தி பாடல். ஆனால் இங்கே நிறைய வெளிப்பட்டது அப்பாவோட பாசம்தான். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு, முதல்ல பாசம், பக்தி. அது நம்ம இயேசு நடித்தாலும் சரி, அல்லாஹ் நடித்தாலும் சரி, இல்லை சிவன், முருகன், பிள்ளையார், யார் நடித்தாலும் சரி, மனுஷனுக்கு பக்தி வேணும். பக்தி இல்லை, கடவுள் இல்லை, அப்போ தாட்டு வந்தாலே நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவோம். அவ்வளோ கடவுள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவர் இருக்காருன்னு நம்ம நினைக்கணும். நம்ம தவறு செஞ்சா அவர் நம்மளை தண்டிப்பாருங்கிற நினப்பு வரணும். அப்போத்தான் ஓரளவு நமக்கு சுய ஒழுக்கம் வரும். நம்ம என்னவா பண்ணலாம் அப்படின்னு எப்போ நினைப்போம்னா, கடவுள் இல்லைன்னு நினைக்க வந்தாலே நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க முடியாங்கிற ஒரு திமிரு வந்துடும். அப்போ சுய ஒழுக்கத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் பக்தி வேணும். அதையும் யாரோ கும்பிடலாம், கடவுள் யாரோனா இருக்கலாம், ஆனால் மனுஷனுக்கு பக்தி இருக்கணும். அதில் இந்த பாடல் குழந்தை இயேசு நடித்து பாடும்போது முழுக்க ஒரு பக்தி பாடல். நம்ம கமர்ஷியலாக குத்து பாடல்ங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே. பக்தி பாடல்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு சரியாக போகிறது. பக்தி பாடல் வேணும். இப்போ நிறைய குறைஞ்சிச்சு. ஒரு காலத்தில் நிறைய பக்தி படங்கள் இருந்துச்சு. திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, அன்னை வேளாங்கண்ணி, நிறைய பக்தி படம் வந்துச்சு. இப்போ பக்தி படங்களே அது வரதும் இல்லை, நினச்சி பார்க்குறதும் இல்லை. வந்தால் பார்ப்பாங்களோ டவுட் வந்துடுச்சு. பக்தி படம் வந்து வரட்டும் பரவாயில்ல, குடும்பம் வராமல் போச்சு. இப்போ பாக்கியராஜ் படம்லாம் மௌன கீதங்கள், அதுலேயும் அப்பாவை பற்றி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி, அப்பயே அப்பாவோட பெருமையெல்லாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவை பிடிக்கும், மௌனிகளுக்கு தான் பையனுக்கு அப்பாவை பிடிக்கும். தூள் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த 7 நாட்கள் இல்லை, அதெல்லாம் அந்த 7 நாட்களில் லவ் ஸ்டோரியில் அந்த அந்த தமிழோட கலாச்சாரம் எழுது கிளைமேக்ஸ் நிற்கும். இன்னைக்கு கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா, வெட்டுறா, குத்துறா, கலாச்சாரம் தான். இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கு. எங்க அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோன்னே அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும்.
அப்போ எனக்கு வரணும்ல. நம்ம உதவிக்கினார் இருந்தோம், அப்போ எதுவும் கேட்க முடியாதுங்க. அப்பா டைரக்டர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுருக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா, வாங்கிட்டு வர மாட்டேன். இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒருவோட ஒன்று கேட்டார். என்னென்னா, ஒரு புக்கு கேட்டார் என்கிட்ட. இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இந்த வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா, பாக்கிய வாரது இல்லை, பாக்கியரசு இந்த கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தொகுப்பு வந்துச்சு. அந்த தொகுப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு சொன்னார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாதர்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கினோன்னா அதை செலவு பண்ணாமல் நேர் ஒன்று அப்பாட்ட இந்த பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்படி அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்குள்ள இந்த மோதிரம் இருக்குது. இப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனு அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போனோம், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்டியூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க ஏதாவது நகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க அப்படின்னாங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தாச்சி போட்டு தொங்கிச்சுதான், அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அதை அவரே கட்டு என்கிட்ட கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா, வந்து வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தட்டுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது இன்னும் அதை ஒரு ஞாபகமாக இன்றைக்கி அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம என் மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். சரியா படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிறது. அம்மா என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாரும் அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானேன்னு. அதுக்கப்புறம் செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ளே தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது ஒரு பயத்தில் அப்போ உள்ளே பார்ப்போம். அப்போ பாசத்தை அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை அவங்க உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு ஒரு பக்குவப்படணும். அப்போத்தான் நம்ம அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். அதெல்லாம் சொன்னாங்க, அம்மாவோட கண்ணீர் தெரியும், அம்மாவோட தியாகங்கள் தெரியாதுன்ட்டு. ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு பார்த்தேன், அம்மா உட்காந்து தோசை சுட்டு கொடுப்பாங்க. அதுக்கு தோசை சுட்டு கொடுத்தோம்னா தோசை நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா நல்லா தோசை சுட்டுருக்காங்க, பாட்டு கொடுக்குறாங்களே அம்மா சுட்ட தோசைன்ட்டு. அது மாதிரி அம்மா சுட்டது ருசி சாப்பிடுவோம். அவங்க சொன்னாங்க என்னன்னா, அந்த தோசை அம்மா சுட்ட தோசை, அந்த தோசைக்கள் அந்த நெருப்பில் சூடாகி அந்த தோசைக்கள் தான் அப்பா. நான் அந்த தோசைக்களோட சூடு நமக்கு தெரியாது, தோசையோட ருசி தான் தெரியும். அந்த மாதிரி அப்போ தியாகங்கள் நம்ம ஒரு காலத்தில் உணர்வோம். அது அம்மா அப்பா ஆகும்போது உணரப்படும். அதுவும் பெண் குழந்தை ஆண் குழந்தைய பார்த்தா அது அரவப்பா,
பெண் குழந்தை பார்த்தா தான் முழு அப்பா. அப்போ தான் நிறைய பேர் பெண் குழந்தை பார்த்தா தான் நிறைய பேர் முழுமை தன்னை அப்பா உணர்வாங்க. ரிஷி அவர்கள் வந்து லக்ஷ்மணான்ற ஒரு அழகான குழந்தையை பெற்று அது அழகாக ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக உருவாக்கியிருக்காப்புல. இந்த பாடலில் எல்லாம் சொன்னாங்க இந்த லிப்ஸிங்கிட்டு, அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்டில் இதை திணறுவாங்க. குழந்தை நல்லா லிப்ஸிங்கு நல்லா அந்த ஃபீல் எல்லாம் குழந்தை கொடுத்துருந்தது. பேபி ஆர்டிஸ்டாக அப்போது பேபி இது குட்டி பத்துமணி பயங்கர ஃபேமஸ்ஸு. அப்புறம் பேபி ஸ்ரீதேவி அவங்க ஃபஸ்ட்டு பேபியாக நடித்தாங்க. அப்புறம் தமிழில் நம்பர் 1 ஆகி, தெலுங்கில் நம்பர் 1 ஆகி, ஹிந்திலேயே நம்பர் 1 ஆகிட்டாங்க. அப்புறம் நடிகை மீனா அவரும் பேபி ஆர்டிஸ்ட் தான். பேபி ஷாலினி அவங்க அப்புறம் ஹீரோயின் ஆகி அஜித்துக்கு ஒய்ஃப் ஆகிட்டாங்க. பேபி இந்திரா, பேபி ஷாம்லி, நிறைய ஆர்டிஸ்டில் பேர் வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம பேபி லக்ஷனாவும் ஒரு ஸ்ரீதேவி மாதிரி, ஒரு மீனா மாதிரி, ஒரு ஷாலினி மாதிரி பெரிய ஒரு நடிகையாக உருவாகணும். எப்போவுமே அப்பாவோட கனவுகள் இல்லை, அப்பாவோட லட்சியம் வந்து எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா அந்த லட்சியத்தை தன் பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்ற பார்ப்பாங்க. தான் நிறைவேற்ற முடியாத லட்சியம் பிள்ளைகள் வெற்றி அடைந்தால் தானே வெற்றி அடைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா நம்ம வெற்றி அடையணும்னு தோல்வி நினைக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை சாதிச்சிட்டானா அது தன்னோட வெற்றியாக நினைப்பாங்க. ரிஷி சார் வந்து லக்ஷனோட வெற்றியா அவரோட வெற்றியா கண்டிப்பாக நினைப்பார். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய். படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் சாய் அவர்கள் நல்ல ஒரு பக்தி பாடல்னா கூட அது ரொம்ப நம்ம சிலதான் பக்தி பாடல் ரொம்ப இதாக இருக்கும். அழகாக ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சமாக ஒரு ஃபீல் வர மாதிரி இசையமைச்சிருக்காப்புல. சந்தோஷ் சாய் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக உருவாகும் சார். சரி, முடிக்க சொல்லிட்டாங்க. வாய்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம பேசக்கூடாது. இந்த டீம் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். இந்த பாடிய சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். மொத்த டீமுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.